வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்ரீசன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இந்த ஃபுல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான மசாலாஸ் போட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் சிக்கனை நல்லா வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்புத்தூளாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சோம்பு தூள் இல்லை சீரகம் தூள் இது ரெண்டுமே ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது கூட மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலா கூட ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் கெட்டியான தயிரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தயிர் ஆட் பண்ணுறதால இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதோட மாய்ஸ்சரும் அப்படி ரீட்டைன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இடித்த கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலாஸ் எல்லாம் இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். மசாலாவை சிக்கனோட பின்னாடி சைடு, அதுக்கப்புறம் உள்ளே, இது எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஒரு 1.5 லெமனை ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிக்கன் அழகாக மேரினேட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 2 ஹவர் மினிமம் நம்ம மேரினேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனோட பிரெஸ்ட்டில் இல்லை தைஸில் கத்தி வச்சு லைட்டாக கட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் ஃப்ரையரும் நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். அதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த நல்லா மேரினேட் ஆன சிக்கனை அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஸோ இது ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வேணால் நீங்கள் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ இதை நெக்ஸ்ட் சைடும் திருப்பி போட்டுடலாம். பொறுமையாக திருப்பி போட்டுட்டு இதையும் ஒரு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதை நீங்கள் அவன்லேயும் இதே மாதிரியே பண்ணலாம். சுட சுட யம்மியாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு ஒரு ஃபுல் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மயோனைஸ் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் மீன் சட்னி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீக்கெண்டுக்கான சூப்பரான ரெசிபி இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலாஸ் வேணும்னா வெரி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.